ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம் ஜெயம்னூர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறில் 4th லெசனாக இருக்க அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும் என்ற லெசனில் இருந்து இன்றைக்கி நாம் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வணிகமும் நகரமயமாக்கமும் மீட்டுருவாக்கம் பெற்று வட இந்தியாவில் ஒரு புதிய நாகரிகம் எந்த நூற்றாண்டில் வளர்ச்சி பெற்றது? 6ஆம் நூற்றாண்டில் வளர்ச்சி பெற்றது. புத்தரும் மகாவீரரும் எந்த நூற்றாண்டில் தோன்றினார்கள்? கிமு 6ஆம் நூற்றாண்டில் தோன்றினார்கள். கிமு 6ஆம் நூற்றாண்டில் பாரசீகத்தில் தோன்றிய சமயம் எது? ஜொராஸ்ட்ரியனிசம். கிமு 6ஆம் நூற்றாண்டில் சீனாவில் தோன்றிய சமயங்கள் யாவை? 1 கன்பூசியனிசம், 2 தாவோயிசம். அடுத்து 5வது கொஸ்டின், கிமு 6ஆம் நூற்றாண்டில் சீனாவில் தோன்றிய மாபெரும் சிந்தனையாளர்கள் யாவர்? 1 கன்பூசியஸ், 2 லாவோட்சே. சீனாவில் ஆளும் வர்க்கத்தின் மீது மட்டுமல்லாது சாதாரண மக்கள் மீதும் செல்வாக்கு செலுத்திய மதம் எது? கன்பூசியனிசம். கன்பூசியஸின் காலம் யாது? கிமு 551 முதல் 478ஆம் ஆண்டு வரை. கன்பூசியஸ் சீனாவில் எந்த மாகாணத்தில் பிறந்தார்? ஷான்டுங் மாகாணத்தில் பிறந்தார். அடுத்து 9வது கொஸ்டின், கன்பூசியஸ் எவற்றை பயின்றார்? 1 வரலாறு, 2 கவிதை, 3 தத்துவம், 4 இசை. கன்பூசியஸின் 5 முக்கியமான படைப்புகள் யாவை? 1 ஆவண நூல், இது மனித சமூகத்தை நெறிப்படுத்தும் அறிவியல் கோட்பாடுகளை கூறுகிறது. 2 இசை பாடல் நூல், ஒழுக்க நெறிமுறைகளை பாடல் வடிவில் கூறுகிறது. 3 மாற்றம் குறித்த நூல், மெய்ப்பொருளியல் பற்றி பேசுகிறது. 4 இளவேனிலும் இலையுதிர் காலம், அரசியல் ஒழுக்க நெறி பற்றி கூறுகிறது. 5 வரலாற்று நூல், சீனாவின் பண்டைய மதங்கள் பற்றி நிகழ்வுகளையும் புராண கதைகளையும் கூறுகிறது. அடுத்து 11வது கொஸ்டின், கன்பூசியனிசத்தின் 5 முக்கிய கொள்கைகள் யாவை? 1 மனித தன்மை, 2 நேர்மை, 3 நன்னடத்தை, 4 மெய்யறிவு, 5 நம்பகத்தன்மை. மெய்யறிவு குடும்பத்திலிருந்து தான் வளரும் என்று கூறியவர் யார்? கன்பூசியஸ். ஒரு ஒழுக்கமான குடும்பத்தின் கட்டுப்பாடு மிக்க தனிநபர்தான் சமூகத்தின் அடித்தளம் என்று கூறியவர் யார்? கன்பூசியஸ். அடுத்து 14வது கொஸ்டின், மென்மையான மனிதர் என்பவர் வெறும் அறிவாளியாகவோ அறிஞராகவோ மட்டுமல்லாமல் முன்மாதிரியான நடத்தை கொண்டவராகவும் இருக்க வேண்டும் என விரும்பியவர் யார்? கன்பூசியஸ். கன்பூசியஸின் 3 பண்புகள் யாவை? 1 புத்திசாலித்தனம், 2 துணிச்சல், 3 நல்லெண்ணம். உத்தரவு தவறென்றால் ஒரு மகன் தந்தையை எதிர்க்க வேண்டும், ஒரு அமைச்சர் அரசரை எதிர்க்க வேண்டும் என்று தெளிவாக முன்மொழிந்தவர் யார்? கன்பூசியஸ். அடுத்து 17வது கொஸ்டின், ஓர் அரசு எத்தனை பண்புகளை பெற்றிருக்க வேண்டும் என கன்பூசியஸ் கூறுகிறார்? 3 பண்புகளை பெற்றிருக்க வேண்டும் என்று கன்பூசியஸ் கூறுகிறார். கன்பூசியஸ் கூறும் 3 பண்புகள் என்னன்னா? 1 நாட்டில் போதுமான உணவு, 2 போதுமான இராணுவ தளவாடங்கள், 3 மக்களுக்கு தம் ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை. அடுத்து 18வது கொஸ்டின், கன்பூசியஸ் காலத்திற்கு முந்தைய தத்துவ ஞானிகளில் தலை சிறந்த தத்துவ ஞானி யார்? லாவோட்சே. லாவோட்சே கன்பூசியஸை விட எத்தனை வயது மூத்தவர்? 53 வயது மூத்தவர். லாவோட்சே எந்த ஆண்டு பிறந்தார்? கிமு 604ஆம் ஆண்டு பிறந்தார். அரசியல்வாதிகளின் முறைகேடுகள், ஊழல்கள் ஆகியவற்றால் மனம் வெறுத்து நாட்டை விட்டு வெளியேறிய சீன தத்துவ ஞானி யார்? லாவோட்சே. லாவோட்சே 5000 சொற்கள் கொண்ட நூலை எத்தனை பாகங்களாக எழுதினார்? 2 பாகங்களாக எழுதினார். டேஷ் எங்கு இறந்தார் என தெரியவில்லை. லாவோட்சே எங்கு இறந்தார் என தெரியவில்லை. லாவோட்சே எழுதிய நூல் எது? தாவோ டே நிங். அடுத்து 25வது கொஸ்டின், லாவோட்சே எழுதிய தாவோ டே நிங் நூல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாழ்க்கைக்கான வழிகாட்டி என்று அழைக்கப்படுகிறது. லாவோட்சேவின் போதனைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
தாவோயிசம் என்று அழைக்கப்படுகிறது. லாவோட்சே உலகில் மனிதர்களின் மகிழ்ச்சியின்மைக்கு காரணமாக எதை குறிப்பிடுகிறார்? சுயநலத்தை குறிப்பிடுகிறார். சுயநலம் என்பது நிறைவு செய்ய இயலாத அளவற்ற ஆசைகளை மனிதர்களுக்கு ஏற்படுத்துகிறது என்று கூறியவர் யார்? லாவோட்சே. அடுத்து 29வது கொஸ்டின். இயற்கையில் அனைத்துமே இயற்கை வழியிலேயே இயங்குகின்றன என்றும் மனித நடத்தைகளுக்கான விதி இயற்கையோடு பொருந்தி இருக்க வேண்டும் என்றும் கூறியவர் யார்? லாவோட்சே. மனிதர்கள் யாரோ ஒருவர் ஒழுங்குபடுத்திய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்று கூறியவர் யார்? லாவோட்சே. மனிதர்கள் தமது திறம்பட்ட அறிவினை கொண்டு அவர்கள் ஒரு நகர நாகரிகத்தை ஏற்படுத்தி தம்மை தாமே மகிழ்ச்சியற்றவர்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள் என்று கூறியவர் யார்? லாவோட்சே. அடுத்து 32வது கொஸ்டின். மத்திய கிழக்கில் ஆதிக்கம் செலுத்திய 3 மாபெரும் பாரசீக பேரரசுகளுக்கும் அரச மதமாக விளங்கிய மதம் எது? ஜொராஸ்ட்ரியம். ஜொராஸ்ட்ரிய மதத்தை தோற்றுவித்தவர் யார்? ஜொராஸ்டர். ஜொராஸ்டர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பாரசீகம் நாட்டை சேர்ந்தவர். ஒளி கடவுளான அஹிர மஸ்தாதான் உலகின் ஒரே கடவுள் என்று பிரகடனம் செய்தவர் யார்? ஜொராஸ்டர். ஜொராஸ்ட்ரிய மதத்தின் புனித நூல் எது? ஜென்ட் அவெஸ்தா. பல்வேறு காலகட்டங்களில் புனித இலக்கியங்களான பிரார்த்தனை பாடல்கள், வேண்டுதல்கள், சடங்குகள், புராணங்கள், புனித கதைகளின் தொகுப்பாக உள்ள நூல் எது? ஜென்ட் அவெஸ்தா. அடுத்து 38வது கொஸ்டின். ஜொராஸ்ட்ரிய மதத்தின் தத்துவங்களும் சடங்குகளும் எதில் சொல்லப்படும் தத்துவம் மற்றும் சடங்குகளுடன் ஒத்து காணப்படுகிறது? வேதங்களில் சொல்லப்படும் தத்துவம் மற்றும் சடங்குகளுடன் ஒத்து காணப்படுகிறது. ஒரு மதம் அல்லது ஓர் அரசு அல்லது ஒரு சமூகத்தின் முதன்மையான நோக்கம் ஒழுக்கத்தை வளர்த்தெடுப்பதுதான் என்று கூறியவர் யார்? ஜொராஸ்டர். எண்ணம், சொல், செயல் என அனைத்திலும் புனிதமாக இருப்பதுதான் உயரிய மத கோட்பாடு ஆகும் என்று கூறியவர் யார்? ஜொராஸ்டர். ஜொராஸ்டர் அஹுரா மஸ்தாவிடம் உள்ள தன்மைகளாக எவற்றை குறிப்பிடுகிறார்? 1 ஒளி, 2 நல்ல மனம், 3 நன்மை, 4 அரசாட்சி, 5 பக்தி, 6 ஆரோக்கியம், 7 இரவாத்தன்மை. அடுத்து 42வது கொஸ்டின். பலி, உருவ வழிபாடு போன்றவை எந்த மதத்தில் இல்லை? ஜொராஸ்ட்ரிய மதத்தில் இல்லை. அடுத்து 43வது கொஸ்டின். ஜொராஸ்ட்ரிய மதத்தில் கடவுளின் வடிவமாக எதை வணங்குவது உயர்ந்த வழிபாட்டு முறையாக கருதப்பட்டது? தீயை வணங்குவது உயர்ந்த வழிபாட்டு முறையாக கருதப்பட்டது. ஜொராஸ்ட்ரிய மதத்தில் எவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டது? 1 தானம் செய்வது, 2 ஏழைகளுக்கு சேவை செய்வது. கங்கை சமவெளியில் முக்கியமான வர்த்தக மையங்களாக திகழ்ந்த இடங்கள் யாவை? 1 வைசாலி, 2 சிராவஸ்தி, 3 ராஜகிருஹம், 4 காசி. அடுத்து 46வது கொஸ்டின். சடங்குகளின் தொகுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிராமணங்கள் என்று அழைக்கப்படுகிறது. பிராமணங்கள் இசைப்பாடல் வரிகள், காடுகளில் ரகசியமாக கற்று அறிய வேண்டிய அறிவு, சில ரிக்வேத பாடல்களின் விளக்கங்கள் அடங்கிய ஆரண்யங்களும் உபநிடதங்களும் கிமு 1000 முதல் 600 காலகட்டத்தில் எங்கு தொகுக்கப்பட்டன? கங்கை சமவெளியில் தொகுக்கப்பட்டன. சமணரும் புத்தரும் மத சடங்குகளுக்காக எவற்றை பலியிடுவதை எதிர்த்தனர்? விலங்குகளை பலியிடுவதை எதிர்த்தனர். சமண மதமும் புத்த மதமும் மக்களிடையே ஏற்கப்பட காரணமாக அமைந்தது எது? 1 துறவு, 2 இறந்துண்ணுதல், 3 சொத்துக்களை துறந்து வாழும் முறை. அடுத்து 50வது கொஸ்டின். வேத மதத்தை மக்கள் வெறுக்க காரணம் யாது? 1 வேத சடங்குகளின் ஆடம்பரம், 2 விலங்குகளை பலியிடுதல், 3 சொத்துக்கள் மீதான ஆசை. மகத அரசர்களான பிம்பிசாரர், அஜாத சத்ரு ஆகியோரின் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் யார்? மகாவீரர் மற்றும் புத்தர். அடுத்து 52வது கொஸ்டின். கௌசாம்பி
குஷிநகரம், பனாரஸ், வைஷாலி, ராஜகிருகம் போன்ற வடபுறத்து நகரங்கள் வணிக நோக்கில் வளர்ச்சி அடைந்த போக்கு யாருடைய முக்கியத்துவத்தை அதிகரித்தது? வைசியர்களின் முக்கியத்துவத்தை அதிகரித்தது. வைசியர்கள் தங்களின் சமூக நிலையை மேலும் உயர்த்தி கொள்ளும் ஆவலில் எந்த மதத்தை நோக்கி திரும்பினர்? சமணம் மற்றும் பௌத்த மதத்தை நோக்கி திரும்பினர். வர்த்தமான மகாவீரர் எங்கு பிறந்தார்? வைஷாலிக்கு அருகே உள்ள குந்த கிராமத்தில் பிறந்தார். வர்த்தமான மகாவீரர் எந்த ஆண்டு பிறந்தார்? கிமு 599 ஆண்டு பிறந்தார். அடுத்து 56வது கொஸ்டின். மகாவீரரின் தாய் பெயர் யாது? திரிசலை. இவர் லிச்சாவி இனத்தை சேர்ந்த இளவரசி. மகாவீரர் தனது இளமை காலத்தை எவ்வாறு கழித்தார்? இளவரசராக கழித்தார். மகாவீரர் யாரை மணந்து கொண்டார்? யசோதா என்ற இளவரசியை மணந்து கொண்டார். மகாவீரர் மற்றும் யசோதா ஆகிய இருவருக்கும் என்ன குழந்தை பிறந்தது? பெண் குழந்தை பிறந்தது. மகாவீரர் எந்த வயதில் தனது வீட்டை விட்டு வெளியேறி துறவியானார்? 30வது வயதில் தனது வீட்டை விட்டு வெளியேறி துறவியானார். மகாவீரர் எத்தனை ஆண்டுகள் கடுமையான தவம் செய்து பல இடங்களுக்கு அலைந்து திரிந்தார்? 12 ஆண்டுகள். அடுத்து 62வது கொஸ்டின். மகாவீரர் எப்போது உயரிய ஞானத்தை அல்லது கைவல்யம் அடைந்தார்? தனது துறவ வாழ்வின் 13ஆம் ஆண்டில். வர்த்தமான மகாவீரர் ஞானம் அடைந்தது முதல் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஜீனர் அல்லது உலகை வென்றவர். 2 மகாவீரர் என்று அழைக்கப்பட்டார். சமணர்களின் 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் யார்? மகாவீரர். சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? ரிஷபர். சமண மதத்தின் 23வது தீர்த்தங்கரர் யார்? பார்சுவநாதர். அடுத்து 67வது கொஸ்டின். மகாவீரர் விரிவாக பயணம் செய்து உபதேசம் செய்த நாடுகள் யாவை? 1 மகதம், 2 விதேகம், 3 அங்கம். மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத மன்னர்கள் யாவர்? 1 பிம்பிசாரர், 2 அஜாதசத்ரு. மகாவீரர் 30 ஆண்டுகள் போதனை செய்த பிறகு எங்கு காலமானார்? ராஜகிருகத்திற்கு அருகில் உள்ள பவபுரியில் காலமானார். மகாவீரர் தமது எந்த வயதில் காலமானார்? தமது 72வது வயதில் காலமானார். அடுத்து 71வது கொஸ்டின். மகாவீரர் எந்த ஆண்டு காலமானார்? கிமு 527ஆம் ஆண்டு காலமானார். மகாவீரரின் போதனைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மும்மணிகள் அல்லது திரிரத்தினா என்று அழைக்கப்படுகிறது. மும்மணிகள் என்று அழைக்கப்படும் சமண மதத்தின் 3 முக்கிய கொள்கைகள் யாவை? 1 தன்னம்பிக்கை, 2 நல்லறிவு, 3 நன்னடத்தை. மகாவீரரின் போதனைகளில் ஞானத்தில் நம்பிக்கை வைத்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நன்னம்பிக்கை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 75வது கொஸ்டின். கடவுள் இல்லை என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொள்வது படைத்தவன் இன்றியே உலகம் இயங்கி வருகிறது, அனைத்து பொருட்களுக்கும் ஆன்மா உண்டு என்ற மகாவீரரின் கருத்துக்களை ஏற்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நல்லறிவு என்று அழைக்கப்படுகிறது. மகாவீரரின் 50 கொள்கைகளை கடைபிடிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நன்னடத்தை என்று அழைக்கப்படுகிறது. மகாவீரரின் 50 சூளுரைகள் யாவை? 1 எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தலாகாது, 2 நேர்மையுடன் இருப்பது, 3 கருணை, 4 உண்மையுடன் இருப்பது, 5 பிறருடைய உடைமைகளுக்கு ஆசைப்படாமல் வாழ்வது. அடுத்து 78வது கொஸ்டின். தமது புதிய கொள்கைகளை பரப்புவதற்கு மகாவீரர் எவற்றை நிறுவினார்? மடாலயங்களை நிறுவினார். மகாவீரர் யாரை சமண துறவிகளாக நியமித்தார்? கடுமையான எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர்களை சமண துறவிகளாக நியமித்தார். வட இந்தியாவில் சமண மதத்திற்கு ஆதரவளித்த அரசர்கள் யாவர்? 1 தனநந்தர், 2 சந்திரகுப்த மௌரியர், 3 காரவேலன். எந்த நூற்றாண்டில் சமண மதத்திற்கு கர்நாடகாவிலும் மேற்கு இந்தியாவிலும் குறிப்பிடத்தக்க ஆதரவு இருந்தது? கிமு 4ஆம் நூற்றாண்டு. அடுத்து 82வது கொஸ்டின். வர்ணாசிரம முறையை எதிர்த்த மதம் எது?
சமண மதம். அனைவரிடமும் ஒரு பொது உணர்வை உருவாக்கிய மதம் எது? சமண மதம். உயிருள்ள மற்றும் உயிரற்ற அனைத்து பொருட்களுக்கும் ஆன்மாவும் உணர்வும் உண்டு, அவற்றால் வலியை உணர முடியும் என்று போதித்தவர் யார்? மகாவீரர். இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமண சிலை எங்கு உள்ளது? சிரவணபெலகோலா, கர்நாடகாவில் அமைந்துள்ளது. சிரவணபெலகோலாவில் உள்ள உயரமான சிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாகுபலி என்று அழைக்கப்படுகிறது. சிரவணபெலகோலாவில் உள்ள உயரமான பாகுபலி சிலையின் உயரம் யாது? 57 அடி. அடுத்து 88வது கொஸ்டின். சிரவணபெலகோலாவில் உள்ள உயரமான பாகுபலி சிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கோமதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. சமண மதத்தில் ஏற்பட்ட இரு பெரும் பிரிவுகள் யாவை? ஒன்று திகம்பரர், திசையை ஆடையாக உடுத்தியவர்கள். 2 ஸ்வேதாம்பரர், வெண்ணிற உடை உடுத்தியவர்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் இருந்த முக்கியமான சமயங்களில் டேஷ் சமயமும் ஒன்று, சமண சமயமும் ஒன்று. பல்லவ மன்னவரான மகேந்திரவர்மன் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? சமண சமயத்தை சேர்ந்தவர். அடுத்து 92வது கொஸ்டின். பல்லவ மன்னர் மகேந்திரவர்மன் யாருடைய தாக்கத்தால் சைவ சமயத்திற்கு மாறினார்? அப்பர் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசரின் தாக்கத்தால் சைவ சமயத்திற்கு மாறினார். சமண காஞ்சி எங்கு அமைந்துள்ளது? காஞ்சி நகருக்கு அருகில் அமைந்துள்ளது. சமண காஞ்சியில் டேஷ் கோவில்கள் காணப்படுகின்றன. சமண கோவில்கள் காணப்படுகின்றன. திருப்பருத்திக்குன்றம் சமண கோவில் எங்கு காணப்படுகிறது? சமண காஞ்சியில் காணப்படுகிறது. திருப்பருத்திக்குன்றம் சமண கோவிலின் கூரையில் யாருடைய வாழ்க்கை கதை ஓவியமாக வரையப்பட்டுள்ளது? மகாவீரரின் வாழ்க்கை கதை ஓவியமாக வரையப்பட்டுள்ளது. அடுத்து 97வது கொஸ்டின். இந்தியாவில் சமண மதம் வீழ்ச்சி அடைய காரணங்கள் யாவை? 1 அரச ஆதரவு இன்மை. 2 சமண மதத்தின் கடுமையான கட்டுப்பாடுகள். 3 பிரிவு மனப்பான்மை. 4 புத்த மதத்தின் வரவு. கௌதம புத்தர் எங்கு பிறந்தார்? கபிலவஸ்துவில் பிறந்தார். கபிலவஸ்து தற்போதைய நேபாளத்திற்கு அருகில் உள்ள லும்பினி வனத்தில் அமைந்துள்ளது. கௌதம புத்தர் எந்த ஆண்டு பிறந்தார்? கிமு 567ஆம் ஆண்டு பிறந்தார். கௌதம புத்தரின் தந்தை பெயர் யாது? சுத்தோதனார். அடுத்து 101வது கொஸ்டின். சுத்தோதனார் டேஷ் இனக்குழுவின் தலைவராக இருந்தார்? சாக்கியர்கள் என்னும் சத்திரிய இனக்குழுவின் தலைவராக இருந்தார். கௌதம புத்தரின் இயற்பெயர் யாது? சித்தார்த்தர். கௌதம புத்தர் சாக்கிய இனத்தலைவர் என்பதால் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டார். கௌதம புத்தரின் தாயார் பெயர் யாது? மாயாதேவி அல்லது மகாமாயா என்று அழைக்கப்பட்டார். கௌதம புத்தர் பிறந்த சில மாதங்களிலேயே டேஷ் மரணம் அடைந்தார். மாயாதேவி மரணம் அடைந்தார். கௌதம புத்தர் யாரால் வளர்க்கப்பட்டார்? சிட்டன்னையால் வளர்க்கப்பட்டார். அடுத்து 107வது கொஸ்டின். உலக விவகாரங்களை நோக்கி சித்தார்த்தரின் கவனம் செல்லாதிருக்க அவருடைய தந்தை அவருக்கு எந்த வயதில் திருமணம் செய்து வைத்தார்? 16வது வயதில் திருமணம் செய்து வைத்தார். சித்தார்த்தர் யாரை திருமணம் செய்து கொண்டார்? யசோதரா என்னும் இளவரசியை திருமணம் செய்து கொண்டார். சித்தார்த்தரின் மகன் பெயர் யாது? ராகுலன். அடுத்து 110வது கொஸ்டின். ஒரு நாள் மாலை சித்தார்த்தர் நகர்வலம் வரும்போது கண்ட 4 பெரும் காட்சிகள் யாவை? 1 உறவினரால் கைவிடப்பட்ட ஒரு முதியவர். 2 வலியால் கதறி கொண்டிருந்த ஒரு நோயாளி. 3 இறந்த உடலை சுற்றி அழுது கொண்டிருந்த உறவினர்கள். 4 உலகை துறந்த துறவி ஒருவர் எவ்வித துயரமும் இன்றி இருப்பதை கண்டார். சித்தார்த்தர் உலகை துறக்கவும் துன்பங்களுக்கான காரணத்தை தேடவும் காரணமாக அமைந்தது எது? 4 பெரும் காட்சிகள். அடுத்து 112வது கொஸ்டின். சித்தார்த்தர் எந்த வயதில் தனது மனைவி மகனை துறந்து அரண்மனையை விட்டு வெளியேறி உண்மையை தேடி காட்டிற்கு சென்றார்? 30வது வயதில். சித்தார்த்தர் எந்த ஆண்டு அரண்மனையை விட்டு வெளியேறினார்? கிமு 537ஆம் ஆண்டு அரண்மனையை விட்டு வெளியேறினார். சித்தார்த்தர் எந்த மரத்தின் கீழ்
தொடர்ந்து பல நாட்கள் அமர்ந்திருந்த போது அவருக்கு மெய்யறிவு கிடைத்தது. அரச மரத்தின் கீழ் தொடர்ந்து அமர்ந்திருந்த போது அவருக்கு மெய்யறிவு கிடைத்தது. சித்தார்த்தர் மெய்யறிவு அடைந்த இடம் எது? இன்றைய பீகாரில் உள்ள புத்தகயா. சித்தார்த்தர் மெய்யறிவு அடைந்த இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மகாபோதி கோவில் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 117வது கொஸ்டின். புத்தர் தனது முதல் போதனையை எங்கு நிகழ்த்தினார்? வாரணாசியில் உள்ள சாரநாத் என்ற இடத்தில் தனது முதல் போதனையை நிகழ்த்தினார். புத்தர் போதனை செய்த நாடுகள் யாவை? 1 மகதம், 2 கோசலம். அடுத்து 119வது கொஸ்டின். புத்தர் எத்தனை ஆண்டு போதனை செய்த பிறகு பரிநிர்வாணம் அடைந்தார்? 45 ஆண்டுகள் போதனை செய்த பிறகு பரிநிர்வாணம் அடைந்தார். புத்தர் தமது எந்த வயதில் பரிநிர்வாணம் அடைந்தார்? 80வது வயதில் பரிநிர்வாணம் அடைந்தார். புத்தர் எந்த ஆண்டு பரிநிர்வாணம் அடைந்தார்? கிமு 487ஆம் ஆண்டு பரிநிர்வாணம் அடைந்தார். புத்தர் எங்கு பரிநிர்வாணம் அடைந்தார்? குஷி நகரத்தில் பரிநிர்வாணம் அடைந்தார். குஷி நகரம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோரக்பூர் அருகே அமைந்துள்ளது. பௌத்த மதத்தின் போதனைகள் யாவை? 1 4 பெரும் உண்மைகள், 2 நிர்வாணம் அடைதல், 3 உன்னதமான எண் வழி பாதை. அடுத்து 124வது கொஸ்டின். பௌத்த மதத்தின் 4 பெரும் உண்மைகள் யாவை? 1 உலகம் துன்பமும் துயரமும் நிறைந்தது, 2 ஆசையும் ஏக்கமும் தான் இந்த துன்பத்திற்கு காரணம், 3 ஆசையை ஏக்கத்தை அடக்குவதன் மூலம் இந்த துன்பம் அல்லது வலியை போக்கலாம், 4 இதை ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதன் மூலம் அல்லது புத்தர் கூறிய உத்தமமான எண் வழி பாதையின் மூலம் அடைய முடியும். புத்தரின் எண் வழி பாதையை கடைபிடிப்பதன் மூலம் எதை அடைய முடியும்? உயர்ந்த ஆனந்தம் அல்லது நிர்வாணத்தை அடைய முடியும். அடுத்து 126வது கொஸ்டின். தூய மனநிலையை அடைவதற்கு புத்தர் போதித்த எண் வழி பாதைகள் யாவை? 1 தன்னம்பிக்கை, 2 நல்ல ஆர்வம், 3 நட்பேச்சு, 4 நற்செயல், 5 நல் வாழ்க்கை முறை, 6 நன்முயற்சி, 7 நற்சிந்தனை, 8 நல்ல தியானம். அடுத்து 127வது கொஸ்டின். புத்தர் தம்முடைய போதனைகளை இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரப்புவதற்கு எதை நிறுவினார்? பௌத்த சங்கத்தை நிறுவினார். பௌத்த மதத்தை பரப்ப நியமிக்கப்பட்டவர்கள் யார்? 1 பிட்சுகள் என்ற ஆண் துறவிகள், 2 பிட்சுணிகள் என்ற பெண் துறவிகள். பிட்சுகளும் பிட்சுணிகளும் எவ்வாறு வாழ்ந்தனர்? எளிமையான துறவு வாழ்க்கை வாழ்ந்தனர். பௌத்த மதம் பரவிய நாடுகள் யாவை? 1 மத்திய ஆசியா, 2 இலங்கை, 3 திபேத், 4 தென்கிழக்கு ஆசியா, 5 சீனா, 6 மங்கோலியா, 7 கொரியா, 8 ஜப்பான், 9 வியட்நாம். அடுத்து 131வது கொஸ்டின். கனிஷ்கர் ஆட்சி காலத்தில் பௌத்தத்தில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? நாகார்ஜுனா என்ற பௌத்த துறவி. பௌத்த மதத்தின் 2 பெரும் பிரிவுகள் யாவை? 1 ஹீனயானம், 2 மகாயானம். ஹீனயானம் என்பதன் பொருள் சிறிய பாதை. புத்தர் போதித்த அசல் வடிவம் எது? ஹீனயானம். புத்தரை தமது குருவாக ஏற்று அவரை கடவுளாக வழிபடாத புத்த மத பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹீனயானம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 136வது கொஸ்டின். உருவ வழிபாட்டை மறுத்து மக்கள் மொழியான பாலி மொழியை தொடர்ந்து பயன்படுத்திய புத்த மத பிரிவு எது? ஹீனயானம். மகாயானம் என்பதன் பொருள் யாது? பெரிய பாதை. அடுத்து 138வது கொஸ்டின். புத்தரை கடவுளாக வழிபட்ட பௌத்த மத பிரிவினர் யார்? மகாயானம் பிரிவினர். புத்தரின் முந்தைய அவதாரமாக கருதப்படுபவர் யார்? போதிசத்துவர். புத்தர் மற்றும் போதிசத்துவரின் சிலைகளை நிறுவி அவர்களது புகழ்பாடும் மந்திரங்களை சொல்லி வழிபட்ட புத்த சமய பிரிவு எது? மகாயான பிரிவு. மகாயான புத்த சமய பிரிவினர் தம்முடைய மத நூல்களை எந்த மொழியில் எழுதினார்கள்? சமஸ்கிருதத்தில் எழுதினார்கள். கனிஷ்கர் ஆதரித்த பௌத்த சமய பிரிவு எது? மகாயானம். அடுத்து 143வது கொஸ்டின்.
பௌத்த மதம் வீழ்ச்சி அடைந்ததற்கான காரணங்கள் யாவை? 1. புத்த மத நூல்கள் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டதால் சாமானிய மக்கள் புரிந்து கொள்வது கடினமாக இருந்தது. 2. பௌத்த மதத்தில் ஏற்பட்ட இரு பெரும் பிரிவு. 3. மகாயானத்தில் உருவ வழிபாடு இருந்ததால் பௌத்தத்திற்கும் இந்து மதத்திற்கும் வேறுபாடு இல்லாமல் போனது. 4. குப்தர்களின் காலத்தில் பௌத்தம் அரச ஆதரவை இழந்தது. 5. ஹீனர்கள் துருக்கியர்களின் படையெடுப்புகள். அடுத்து 144வது கொஸ்டின். புத்தரின் நெருக்கமான சீடராக இருந்தவர் யார்? ஆனந்தன். பெண்கள் உலக இன்பங்களையும் ஆடம்பரங்களையும் துறந்தால் அவர்களும் ஆண்களைப் போல துறவியாக முடியும், மெய்யறிவையும் அடைய முடியும் என்று புத்தர் யாரிடம் கூறினார்? ஆனந்தனிடம் கூறினார். பௌத்தம் சமணம் தோன்றிய காலத்தில் தோன்றிய மற்றொரு சமயம் எது? ஆசீவகம். ஆசீவகம் சமயத்தை தோற்றுவித்தவர் யார்? மக்களி கோசலர். மஸ்கரி புத்திர கோசலை. மக்களி கோசலர் யாருடைய நண்பர்? மகாவீரருடைய நண்பர். ஆசீவகம் ஒரு டேஷ் பிரிவு ஆகும். நாத்திகம் பிரிவு ஆகும். அடுத்து 150வது கொஸ்டின். மனிதர்களின் நிலையை அவர்களுடைய வினைகள் தான் தீர்மானிக்கின்றன என்று கூறும் வினை பயன் அல்லது கர்மா என்ற கோட்பாட்டை நிராகரிக்கும் சமயம் எது? ஆசீவகம். தர்மமோ பக்தியோ எந்த விதத்திலும் மனிதர்களின் இறுதி நிலையை தீர்மானிக்காது என்று வாதிட்டவர் யார்? கோசலர். எந்த சமயத்தினர் தென்னிந்தியாவில் சிறு எண்ணிக்கையில் இருந்தார்கள்? ஆசீவகர்கள் தென்னிந்தியாவில் சிறு எண்ணிக்கையில் இருந்தார்கள். தமிழ்நாட்டில் எந்த அரசுகளின் ஆட்சி காலத்தில் ஆசீவகர்களின் மீது ஒரு சிறப்பு வரி விதிக்கப்பட்டது? சோழர்களின் ஆட்சியின் போது ஆசீவகர்களின் மீது ஒரு சிறப்பு வரி விதிக்கப்பட்டது. அடுத்து 154வது கொஸ்டின். ஆசீவக தத்துவங்கள் பற்றிய செய்திகள் ஓரளவுக்கு உள்ள தமிழ் நூல்கள் யாவை? 1. புத்த இலக்கியமான மணிமேகலை. 2. சமணர்களின் இலக்கிய நூலான நீலகேசி. 3. சைவ நூலான சிவஞான சித்தியார். மகாவீரர், புத்தர் ஆகியோர் காலத்தில் காணப்பட்ட இருவேறுபட்ட அரசு வடிவங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? 1. முடியாட்சிகள். 2. கனசங்கங்கள் எனப்படும் குலக்குழு ஆட்சி. அடுத்து 156வது கொஸ்டின். கனசங்கங்கள் எவற்றின் மூலம் ஒரு அரசியல் மாற்றத்தை தந்தன? 1. வேத சடங்குகளை செய்ய மறுத்தல். 2. வர்ணாசிரம முறையை எதிர்த்தல். ஒரே ஒரு குலத்தால் ஆளப்பட்ட அரசுகளுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? 1. சாக்கியர்கள். 2. கோலியர்கள். 3. மல்லர்கள். 4. கனசங்கங்கள். அடுத்து 158வது கொஸ்டின். வைசாலியில் பல குலங்களின் கூட்டமைப்பாக இருந்த குழு ஆட்சி அரசுகள் யாவை? 1. விருஜிகள். 2. விருஷ்ணிகள். அடுத்து 159வது கொஸ்டின். கனசங்கங்களில் காணப்பட்ட இரு வகையான சமூக படிநிலைகள் யாவை? 1. சத்திரிய ராஜகுலம் என்ற ஆளும் குடும்பங்கள். 2. அடிமைகளும் தொழிலாளர்களும் அடங்கிய தாச கர்மக்காரர்கள். ரிக்வேத கால பரதர், பாசும், தரிசும், துர்வாசும் போன்ற பழங்குடி மறைந்து முன்னணிக்கு வந்த பழங்குடிகள் யாவை? குரு மற்றும் பாஞ்சாலம். புத்த இலக்கியங்கள் கிமு 6ஆம் நூற்றாண்டில் எத்தனை மகாஜன பதங்கள் இருப்பதாக பட்டியலிடுகிறது? 16 மகாஜன பதங்கள் இருப்பதாக பட்டியலிடுகிறது. அடுத்து 162வது கொஸ்டின். ரிக் வேத காலத்திற்கு பின்பு எதிரிகளின் மீது பேரரசுகளுக்கு உள்ள அதிகாரத்தை காட்ட நடத்தப்பட்ட வேள்விகள் யாவை? 1. ராஜசூயம். 2. அஸ்வமேதம். ரிக் வேத காலத்தில் அரசர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டம் எது? ராஜன். ரிக் வேத காலத்திற்கு பிறகு அரசர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் யாவை? 1. சாம்ராட். 2. ஏக்ராட். 3. விராட். 4. போஜன். அடுத்து 165வது கொஸ்டின். ரிக் வேத காலத்தில் மன்னர்களுக்கு ஆலோசனை வழங்க இருந்த அமைப்பு எது? சபை. ரிக் வேத காலத்திற்கு பிறகு போர், அமைதி, நிதி கொள்கைகளுக்கு அரசர் எதன் உதவியை நாடினார்? சமிதியின் உதவியை நாடினார். அரசர் தவறிழைக்காதவர், அனைத்து விதமான தண்டனைகளில் இருந்தும் விலக்கு பெற்றவர் என்று எது கூறுகிறது?
சதபத பிராமணம் கூறுகிறது. ரிக்வேத காலத்திற்கு பிறகு அரசர்களுக்கு ஆட்சியில் துணை புரிய நியமிக்கப்பட்டவர்கள் யார்? 1 பகதூர் என்ற வரி வசூல் அதிகாரி. 2 சூதா என்ற தேரோட்டி. 3 அக்ஷரபா என்ற சூதாட்ட கண்காணிப்பாளர். 4 ஷத்திரி என்ற அரண்மனை காரியஸ்தர். 5 கோரி கர்த்தனா என்ற வேட்டை துணைவர். 6 பலகோலா என்ற அரசவையினர். 7 தக்ஷன் என்ற தச்சர். 8 ரதகாரா என்ற தேர் செய்பவர். 9 சேப்ளைன் என்ற கோவில் இராணுவம் தொடர்பான அதிகாரிகளான புரோகிதர். 10 சேனானி என்கின்ற தளபதி. 11 கிராமானி என்ற கிராம அதிகாரி. அடுத்து 169வது கொஸ்டின். வேத காலத்தின் பிற்பகுதியில் கிராமத்தில் அரச அதிகாரம் செலுத்துவதற்கான இணைப்பாக இருந்தவர்கள் யார்? கிராமணி. வேத காலத்திற்கு பிறகு நீதி வழங்கும் பணியை மேற்கொண்டவர் யார்? அரசர். அரசர் சில சமயங்களில் நீதி வழங்கும் பொறுப்பை யாரிடம் வழங்கினார்? அத்தியகாக்களிடம் வழங்கினார். வேத காலத்திற்கு பிறகு கிராமங்களில் நீதி வழங்கும் பணியை மேற்கொண்டது எது? 1 கிராமியவாதிகள் என்ற கிராம நீதிபதி. 2 சபா என்ற கிராம நீதிமன்றம். அடுத்து 173வது கொஸ்டின். வேத காலத்திற்கு பிறகு வட இந்தியா எதுவரை பரவி இருந்தது? வடக்கே காபூல் பள்ளத்தாக்கில் இருந்து தெற்கே தேவகிரி வரை பரவி இருந்தது. வட இந்தியாவில் தோன்றிய 16 மகாஜன பதங்கள் யாவை? 1 காசி. 2 கோசலம். 3 அங்கம். 4 மகதம். 5 வஞ்சி. 6 மல்லா. 7 சேதி. 8 வாட்சாம். 9 குரு. 10 பாஞ்சாலம். 11 மத்சயம். 12 சூரசேனம். 13 ஆசாகம். 14 அவந்தி. 15 காந்தாரம். 16 காம்போஜம். அடுத்து 175வது கொஸ்டின். முடியாட்சி முறையில் அரசின் அதிகாரம் யாரிடம் குவிந்து இருந்தது? ஆளும் குடும்பத்திடம் குவிந்து இருந்தது. முடியாட்சிகளில் இருந்த ஆலோசனை அமைப்புகள் யாவை? 1 பரீட்சத் என்ற அமைச்சர்கள். 2 சபா என்ற ஆலோசனை குழு. இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் 16 மகாஜனபத அரசுகளில் சக்தி வாய்ந்தவையாக உருவான அரசுகள் யாவை? 1 காசி. 2 கோசலம். 3 மகதம். அடுத்து 178வது கொஸ்டின். காசி, கோசலம், மகதம் போன்ற அரசாட்சிகளோடு போட்டியிட்ட ஒரே குடியரசு எது? விரிஞ்சி. விரிஞ்சி எதை தலைநகராக கொண்டிருந்தது? வைசாலியை தலைநகராக கொண்டிருந்தது. இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகவும் சாதகமான இடமான கங்கை சமவெளியை கைப்பற்றுவதற்கு தொடர்ந்து நடந்த போராட்டத்தில் வெற்றி பெற்ற மகாஜனபத அரசு எது? மகதம். மகதத்தின் முதல் முக்கியமான அரசர் யார்? பிம்பிசாரர். பிம்பிசாரர் வைசாலியின் செல்வமிக்க லிச்சாவி குடும்பத்துடனும் கோசலை அரச குடும்பத்துடனும் திருமண உறவுகள் வைத்து எதை கைப்பற்றினார்? அங்கம் என்ற பகுதியை கைப்பற்றினார். அடுத்து 183வது கொஸ்டின். அங்கம் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேற்கு வங்கம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 184வது கொஸ்டின். ஈரானில் அசிரிய பேரரசும் இந்தியாவில் மகத பேரரசும் உருவாக வழிவகுத்தது எது? இரும்பு கலப்பை சார்ந்த விவசாயம். பிம்பிசாரர் ஏற்படுத்திய விரிவான நிர்வாக முறையின் அடிப்படை அலகு எது? கிராமம். முடியாட்சியின் போது ஒவ்வொரு கிராமமும் யாருடைய அதிகாரத்தின் கீழ் இருந்தது? கிராமணி என்ற கிராம தலைவரின் கீழ் இருந்தது. வரி வசூல் செய்து கருவூலத்திற்கு செலுத்துவது யாருடைய பொறுப்பாகும்? கிராமணியின் பொறுப்பாகும். அடுத்து 188வது கொஸ்டின். சாகுபடி செய்யும் நிலங்களை அளந்து விளைச்சலின் மதிப்பை அளவிட்டு கிராமணிக்கு உதவிகள் செய்ய நியமிக்கப்பட்டவர்கள் யார்? அதிகாரிகள். முடி ஆட்சியின் போது அரசின் முக்கிய வருவாய் ஆதாரமாக எது இருந்தது? பாலி என்ற நிலவரி இருந்தது. முடியாட்சியின் போது விளைச்சலின் பங்கு எவ்வாறு நிர்ணயம் செய்யப்பட்டது?
சாகுபடி செய்யப்பட்ட நிலத்தின் பரப்பிற்கு ஏற்ப இருந்தது. ஷட்பாகின் என்ற சொல்லின் பொருள் யாது? 1/6 உரிமையானவர். அடுத்து 192வது கொஸ்டின். 1/6 உரிமையானவர் என்று பொருள்படும் ஷட்பாகின் என்ற சொல் யாரை குறிக்கிறது? அரசரை குறிக்கிறது. பிம்பிசாரரின் மகன் பெயர் யாது? அஜாதசத்ரு. அஜாதசத்ரு எந்த ஆண்டு தனது தந்தையை கொன்றுவிட்டு அரியணை ஏறியதாக சொல்லப்படுகிறது? கிமு 493ஆம் ஆண்டு அரியணை ஏறியதாக சொல்லப்படுகிறது. மகதத்தின் தலைநகரம் எது? இராஜகிருகம். இராஜகிருகத்திற்கு வெளியில் இருந்து வரும் ஆபத்துகளில் இருந்து தகுந்த பாதுகாப்பு அளித்தது எது? இராஜகிருகத்தை சூழ்ந்திருந்த 5 மலைகள். ராஜகிருகம் கோட்டையை வலுப்படுத்தியவர் யார்? அஜாதசத்ரு. அடுத்து 198வது கொஸ்டின். அஜாதசத்ரு தனது மற்றொரு கோட்டையை எங்கு கட்டினார்? கங்கை கரையில் உள்ள பாடலி கிராமத்தில் கட்டினார். அடுத்து 199வது கொஸ்டின். அஜாதசத்ரு தனது தலைநகரை ராஜகிருகத்திலிருந்து எங்கு மாற்றினார்? பாடலிபுத்திரத்திற்கு மாற்றினார். அஜாதசத்ரு எந்த ஆண்டு இறந்தார்? கிமு 461ஆம் ஆண்டு இறந்தார். அஜாதசத்ருவிற்கு பிறகு வந்த டேஷ் ஆட்சியாளர்கள் தந்தையை கொன்று ஆட்சிக்கு வரும் அஜாதசத்ருவின் உதாரணத்தை பின்பற்றினார்கள். 5 ஆட்சியாளர்கள் தந்தையை கொன்று ஆட்சிக்கு வரும் அஜாதசத்ருவின் உதாரணத்தை பின்பற்றினார்கள். அஜாதசத்ருவின் வழியில் வந்தவர்கள் தொடர்ந்து தந்தையை கொல்வதால் மனம் வெறுத்த மகத மக்கள் கடைசி அரசரின் ராஜ பிரதிநிதியான டேஷ் என்பவரை அரசராக நியமித்தார்கள். சிசுநாகர் என்பவரை அரசராக நியமித்தார்கள். அரை நூற்றாண்டு காலம் ஆட்சி செய்த சிசுநாக வம்சம் யாரிடம் ஆட்சியை இழந்தது? மகாபத்மநந்தரிடம் ஆட்சியை இழந்தது. அடுத்து 204வது கொஸ்டின். நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? மகாபத்மநந்தர். வட இந்தியாவின் முதல் சத்திரியர் அல்லாத வம்சம் எது? நந்த வம்சம். சாணக்கியர் அல்லது கௌட்டில்யர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விஷ்ணுகுப்தர். நந்த அரசரோடு விரோதம் ஏற்பட்டு நந்த அரசரை ஆட்சியில் இருந்து அகற்றுவதாக சபதம் ஏற்றவர் யார்? சாணக்கியர். சந்திரகுப்தர் யாருடைய வீர தீரத்தால் கவரப்பட்டதாக நம்பப்படுகிறது? மாசிடோனிய அலெக்சாண்டரின் வீர தீரத்தால் கவரப்பட்டதாக நம்பப்படுகிறது. அடுத்து 209வது கொஸ்டின். அலெக்சாண்டர் மரணம் அடைந்ததை கேள்விப்பட்ட சந்திரகுப்தர் மக்களை தூண்டிவிட்டு மக்கள் உதவியோடு அலெக்சாண்டர் இந்தியாவில் விட்டு சென்ற படையை விரட்டி எந்த பகுதியை கைப்பற்றினார்? தட்சசீலம் பகுதியை கைப்பற்றினார். சந்திரகுப்தர் எந்த ஆண்டு நந்த அரசரை தோற்கடித்தார்? கிமு 321ஆம் ஆண்டு நந்த அரசரை தோற்கடித்தார். மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? சந்திரகுப்த மௌரியர். ஆசியா மைனரில் இருந்து இந்தியா வரைக்கும் தன் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தவர் யார்? அலெக்சாண்டர். அலெக்சாண்டரின் தளபதி யார்? செல்யூகஸ் நிக்கேடர். அடுத்து 214வது கொஸ்டின். சிந்து நதியை தாண்டி இந்தியாவிற்கு படையெடுத்து வந்த செல்யூகஸ் நிக்கேடரை தோற்கடித்தவர் யார்? சந்திரகுப்தர். செல்யூகஸின் தூதரான டேஷ் இந்தியாவிலேயே தங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது. மெகஸ்தனிஸ் இந்தியாவிலேயே தங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது. மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் எது? இண்டிகா. மௌரியர் கால அரசியலையும் சமூகத்தையும் தெரிந்து கொள்ள உதவும் நூல் எது? இண்டிகா. அடுத்து 218வது கொஸ்டின். சந்திரகுப்தரிடம் எந்த எதிர்ப்பும் இன்றி சரணடைந்த வடமேற்கு பகுதிகள் யாவை? 1 ஆப்கானிஸ்தான், 2 பலுசிஸ்தான், 3 மாக்ரான். சந்திரகுப்தர் தனது வாழ்நாளின் இறுதி காலத்தில் எந்த மதத்திற்கு மாறினார்? சமண மதத்திற்கு மாறினார். சந்திரகுப்த மௌரியரின் மகன் யார்? பிந்துசாரர். சந்திரகுப்தர் யாருக்காக பதவி விலகினார் என்று சமண இலக்கியங்கள் கூறுகின்றன? பிந்துசாரருக்காக பதவி விலகினார் என்று சமண இலக்கியங்கள் கூறுகின்றன. பிந்துசாரர் தனது ஆட்சியில் மௌரிய பேரரசை எந்த பகுதி வரை விரிவுபடுத்தினார்? கர்நாடகா வரை விரிவுபடுத்தினார். அடுத்து 223வது கொஸ்டின்.
பிந்துசாரரை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவர் யார்? அசோகர். அசோகர் எந்த ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றார்? கிமு 268ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றார். அசோகர் தனது ஆட்சியின் 8வது ஆண்டில் எந்த பகுதியின் மீது போர் தொடுத்தார்? கலிங்கம் பகுதியின் மீது போர் தொடுத்தார். அசோகர் டேஷ் போரில் வெற்றி பெற்றார். கலிங்க போரில் வெற்றி பெற்றார். அசோகர் எந்த போருக்கு பின் போரிடுவதை விட்டுவிட முடிவு செய்தார்? கலிங்க போருக்கு பின் போரிடுவதை விட்டுவிட முடிவு செய்தார். அசோகர் கலிங்க போருக்கு பின் யாரை சந்தித்த பின்னர் தீவிர புத்த பற்றாளராக மாறி தனது புத்த தம்மத்தை பரப்ப ஆரம்பித்தார்? புத்த துறவி உபகுப்தர். அடுத்து 229வது கொஸ்டின். தன்னையே வெற்றி கொள்வதும் மனிதர்களின் மனதை தம்மத்தால் வெற்றி கொள்வதும் தான் உண்மையான வெற்றி என்று அறிவித்தவர் யார்? அசோகர். தம்மம் என்ற பாலி மொழி சொல்லின் பொருள் யாது? தர்மம். அசோகரின் தம்ம ஆட்சியை பற்றி அரிய நம்பகமான ஆதாரமாக திகழ்வது எது? 1. 33 கல்வெட்டுகளில் 14 முக்கியமான பாறை கல்வெட்டுகள். 2. 7 தூண் பிரகடனங்கள். 3. 2 கலிங்க கல்வெட்டுகள். 4 சிறு பாறை கல்வெட்டுகள். அடுத்து 232வது கொஸ்டின். அசோகர் தமது எந்த கல்வெட்டில் போர் மற்றும் வெற்றியை பார்த்து தாம் அடைந்த மனவேதனையை பதிவு செய்துள்ளார்? கலிங்க கல்வெட்டில். அசோகர் தாம் இனிமேல் கலிங்க போரில் நடந்த படுகொலைகளில் 100ல் 1 பங்கை கூட, ஏன் 1000ல் 1 பங்கை கூட பொறுத்து கொள்ளப் போவதில்லை என்று எந்த கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளார்? கலிங்க கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளார். விலங்குகளை பலியிடுவதை தடை செய்த குப்த வம்ச அரசர் யார்? அசோகர். விலங்குகளுக்கான மருத்துவமனைகளை திறந்த குப்த வம்ச அரசர் யார்? அசோகர். அசோகரின் மகன் பெயர் யாது? மகேந்திரன். அடுத்து 237வது கொஸ்டின். அசோகரின் மகள் பெயர் யாது? சங்கமித்திரை. அசோகர் தமது மகன் மகேந்திரனையும் மகள் சங்கமித்திரையையும் தம்மம் குறித்த செய்தியை பரப்புவதற்காக எங்கு அனுப்பினார்? இலங்கைக்கு அனுப்பினார். அசோகர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த பின் உயிர் துறந்தார்? 38 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின் உயிர் துறந்தார். 4 சிங்கங்களை கொண்ட நமது தேசிய சின்னம் எதை பிரதிபலிக்கும் விதமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது? சாரநாத்தில் உள்ள அசோக தூணை பிரதிபலிக்கும் விதமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து 241வது கொஸ்டின். தொடக்க கால மௌரிய பேரரசு ஒரு பெரிய நிலையான இராணுவத்தை அமைக்கவும் பரந்த நிர்வாக அமைப்பை உருவாக்கவும் மேற்கொண்ட நடவடிக்கைகள் யாவை? வரியை உயர்த்தியது. மௌரியர்களின் ஆட்சி நிர்வாகத்தின் தலைவர் யார்? அரசர். மௌரியர்களின் ஆட்சி காலத்தில் செயலாளர்களாக பணியாற்றிய அதிகாரிகள் யாவர்? மகா மாத்ரேயர்கள் என்ற அதிகாரிகள். மௌரியர்களின் ஆட்சி காலத்தில் வருவாய்க்கும் செலவினங்களுக்கும் பொறுப்பான அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? சமஹர்த்தா என்று அழைக்கப்பட்டார். அடுத்து 245வது கொஸ்டின். மௌரிய பேரரசு எத்தனை மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது? 4 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. மௌரிய பேரரசில் இருந்த 4 மாகாணங்களை ஆட்சி செய்தவர்கள் யார்? ஆளுநர்கள். மௌரிய பேரரசின் 4 மாநிலங்களில் பெரும்பாலும் ஆளுநராக செயல்பட்டவர்கள் யார்? இளவரசர்கள். மௌரிய பேரரசில் மாவட்ட நிர்வாகம் யாரால் மேற்கொள்ளப்பட்டது? ஸ்தானிகா என்ற அதிகாரியால் மேற்கொள்ளப்பட்டது. மௌரிய பேரரசில் 5 முதல் 10 கிராமங்களை நிர்வகித்தவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கோபர் என்று அழைக்கப்பட்டார். மௌரிய பேரரசில் நகர நிர்வாகம் யாருடைய பொறுப்பில் இருந்தது? நகரகா என்ற அதிகாரியின் பொறுப்பில் இருந்தது. அடுத்து 251வது கொஸ்டின். மௌரிய பேரரசில் நகரங்களை நிர்வாகம் செய்ய 5 உறுப்பினர்களை கொண்ட 6 குழுக்கள் யாருடைய தலைமையில் தமது கடமைகளை செய்தன? நகரகா என்ற அதிகாரியின் தலைமையில் தமது கடமைகளை செய்தன. சந்திரகுப்தரின் அமைச்சராக இருந்தவர் யார்? சாணக்கியர். சாணக்கியர் எழுதிய நூல் எது? அர்த்த சாஸ்திரம். மௌரியர்களின் ஆட்சி நிர்வாகம் பற்றி நமக்கு விரிவாக எடுத்துரைக்கும் நூல் எது? அர்த்த சாஸ்திரம்.
அடுத்து 255வது கொஸ்டின். நகரகா என்பவர்கள் பொறுப்பில் இருந்த 6 குழுக்கள் மேற்கொண்ட பணிகள் யாவை? 1. வெளிநாட்டினரை கவனித்துக் கொள்ளல். 2. குடிமக்களின் பிறப்பு இறப்பு ஆகியவற்றை பதிவு செய்தல். 3. வணிகத்தை கவனித்துக் கொள்ளல். 4. பல்வேறு உற்பத்தி தொழில்களை கவனித்துக் கொள்ளல். 5. சுங்க கலால் வரி வசூலித்தல். அடுத்து 256வது கொஸ்டின். மௌரிய பேரரசின் இராணுவத்துறை எத்தனை பேர் கொண்ட குழுவால் நிர்வகிக்கப்பட்டது? 30 பேர் கொண்ட குழுவால் நிர்வகிக்கப்பட்டது. மௌரிய பேரரசில் கிராம மட்டத்தில் எல்லைகளை பாதுகாப்பது, நிலம் குறித்த ஆவணங்களை பராமரிப்பது, மக்கள் மற்றும் கால்நடைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுப்பது போன்ற பணிகளை செய்ய நியமிக்கப்பட்டவர்கள் யார்? கிராமணி என்ற அதிகாரி. டேஷ் பேரரசின் ஆட்சி காலத்தில் குற்றங்களுக்கான தண்டனை கடுமையாக இருந்தது. மௌரிய பேரரசின் ஆட்சி காலத்தில் குற்றங்களுக்கான தண்டனை கடுமையாக இருந்தது. அடுத்து 259வது கொஸ்டின். மௌரிய பேரரசில் புதிய குடியிருப்புகளை உண்டாக்குதல், மக்களுக்கு நிலம் அளித்து விவசாயிகளாக வாழ ஊக்குவித்தல், பாசன வசதிகளை ஏற்படுத்துதல், நீர் பகிர்வை கட்டுப்படுத்துதல் என்று கிராம பொருளாதார மேம்பாட்டிற்கும் அரசு டேஷ் வரியை பயன்படுத்தியது. உபரி வரியை பயன்படுத்தியது. நிலத்தில் தனியார் சொத்துரிமை உருவாவதை டேஷ் பேரரசு விரும்பவில்லை. மௌரிய பேரரசு விரும்பவில்லை. மௌரிய பேரரசு எந்த நாடுகளுக்கு நில வழியாக வணிக பெருவழிகளை உருவாக்கியது? 1. ஈரான். 2. மெசபடோமியா. 3. வட சீனம். அடுத்து 262வது கொஸ்டின். அர்த்த சாஸ்திரம் துணி உற்பத்தி மையங்களாக குறிப்பிட்டுள்ள இந்திய பகுதிகள் யாவை? 1. காசி. 2. வங்கம், தற்போது வங்காளம் என்று அழைக்கப்படுகிறது. 3. காமரூபம், தற்போது அஸ்ஸாம் என்று அழைக்கப்படுகிறது. 4. மதுரை. அடுத்து 263வது கொஸ்டின். வட இந்தியாவின் பளபளப்பான கருப்பு மட்பாண்டங்கள் எதுவரை பரவி இருந்தது? தென்னிந்தியா வரை பரவி இருந்தது. நகரமயமாக்கத்திற்கு பெரிய அளவில் உதவியது எது? வணிகம். மௌரிய பேரரசின் ஆட்சியின் போது தோஆப் பகுதியில் உருவான புதிய நகரங்கள் யாவை? 1. கௌசாம்பி. 2. பிட்டா. 3. வைசாலி. 4. ராஜகிருகம். அடுத்து 266வது கொஸ்டின். மௌரியர்களின் ஆட்சியின் போது கல்வி கற்பிக்கும் பணியை செய்தது எது? 1. மடங்கள். 2. கோவில்கள். மிகப்பெரிய மடாலயமான நாலந்தா யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது? மகதர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. மகதர்கள் கால கல்வி மையங்களில் எவை கற்பிக்கப்பட்டன? 1. புத்த வேத இலக்கியங்கள். 2. தர்க்கம். 3. இலக்கணம். 4. மருத்துவம். 5. தத்துவம். 6. வானவியல். 7. போக்குவரத்து. அடுத்து 269வது கொஸ்டின். மகதர்களின் காலத்தில் குறிப்பிடத்தக்க கல்வி மையமாக திகழ்ந்தது எது? நாலந்தா. நாலந்தா பல்கலைக்கழகத்தின் நிர்வாக செலவுக்காக எத்தனை கிராமங்களின் வருவாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது? 100 கிராமங்களின் வருவாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. டேஷ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் வசூலிக்கப்படவில்லை. நாலந்தா பல்கலைக்கழகத்தில். டேஷ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு இலவச தங்குமிடமும் உணவும் தரப்பட்டது. நாலந்தா பல்கலைக்கழகத்தில். அடுத்து பயிற்சிகள். புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்வு செய்க. ஒரு தத்துவ பிரிவை நிறுவிய டேஷ் எளிமைக்கும் தன்னல மறுப்பிற்கும் உதாரணமாக விளங்கினார். ஆன்சர் புத்தர். மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் டேஷ். ஆன்சர் பிம்பிசாரர். அடுத்து 275வது கொஸ்டின். வடக்கில் காபூல் பள்ளத்தாக்கில் இருந்து தெற்கில் கோதாவரி வரை பரவி இருந்த வட இந்தியாவின் டேஷ் எனப்பட்ட 16 மாநிலங்களின் அரசுகளின் எழுச்சி ஏற்பட்டது. ஆன்சர் மகாஜனபதங்கள். மும்மணிகள் அல்லது திரிரத்னா என்ற 3 கொள்கைகளை போதித்தவர் டேஷ். ஆன்சர் மகாவீரர். அடுத்து 277வது கொஸ்டின். மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தன் குறிப்புகளால் அளித்தவர். ஆன்சர் மெகஸ்தனீஸ். அடுத்து 278வது கொஸ்டின்.
மகத அரசர்களின் கீழ் இருந்த மகா மாத்திரேயர்கள் அமைச்சர்களுக்கு செயலாளர்களாக செயல்பட்டார்கள். 2. மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா என்னும் வரலாற்று குறிப்பு மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த ஆவணமாக விளங்குகிறது. 3. ஒரு பேரரசை கட்டமைக்க நந்தர் செய்த முயற்சியை மௌரிய அரசை உருவாக்கிய அசோகர் தடுத்து நிறுத்தினார். 4. மரபுகளின்படி சந்திரகுப்தர் அவரது வாழ்வின் இறுதியில் புத்த சமயத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்தார். ஆன்சர் 2 மட்டும் சரி. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த பிரார்த்தனைகளும் மரபு வழி கதைகளும் அடங்கிய புனித இலக்கிய தொகுப்பு டேஷ் ஆகும். ஆன்சர் ஜெட் அவேஸ்தா. கங்கை சமவெளியின் டேஷ் வேளாண்மைக்கு மாடுகளின் தேவை அவசியமானது. ஆன்சர் இரும்பு கலப்பை. டேஷ் தீர்த்தங்கரர்களின் நீண்ட மரபில் வந்தவர் என்றும் 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் என்றும் சமணர்கள் நம்புகிறார்கள். ஆன்சர் மகாவீரர். புத்தருக்கு ஞானோதயம் ஏற்பட்ட இடத்தில் கட்டப்பட்டுள்ள மகாபோதி கோவில் இன்றும் டேஷில் உள்ளது. ஆன்சர் புத்தகயாவில் உள்ளது. அடுத்து 283வது கொஸ்டின். மௌரிய பேரரசை பற்றியும் குறிப்பாக அசோகரின் தர்மம் சார்ந்த ஆட்சியை பற்றியும் அறிந்து கொள்ள டேஷ் பாறை குறிப்புகள் பெரிதும் உதவுகின்றன. ஆன்சர் அசோகரின் பாறை குறிப்புகள் உதவுகின்றன. அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்க. இதில் சரியான கூற்று, இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் அரசுகளில் காசி, கோசலம், மகதம் ஆகியவை வலிமை படைத்தவையாக இருந்தன. அடுத்து இதில் சரியான கூற்று, நிர்வாகத்திற்கான ஒரு விரிவான கட்டமைப்பை உருவாக்குவதில் பிம்பிசாரர் வெற்றிகரமாக செயல்பட்டார். அடுத்து பொறுத்துக. என் வழி பாதை, தூய மனநிலையை அடைவதற்கான பாதை. பாகுபலி, மிக உயரமான சமண சிலை. வசந்த மற்றும் இலையுதிர் கால வரலாற்று பதிவேடு. அரசியல் அறநெறிகளின் சட்ட தொகுப்பு. ஜெட் அவேஸ்தா. சட்டங்களும் புராணங்களும் அடங்கிய புனித இலக்கியம். ரிஷபா, முதல் தீர்த்தங்கரர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாம் நெக்ஸ்ட் லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.